தமிழக கர்நாடகா மாநிலங்களை இணைக்கும் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலை இரு மாநிலங்களுக்கு இடையேயான பொது போக்குவரத்து மற்றும் சரக்கு வாகன போக்குவரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த நிலையில் உடுமலைப்பேட்டையிலிருந்து கர்நாடகத்திற்கு சென்று கொண்டிருந்த லாரி ஒன்று திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த ஆசனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அடுத்த தேசிய நெடுஞ்சாலை அருகே செயல்படும் அரசு மதுபான கடையின் பணியாளர்கள் இரவு 10 மணிக்கு மேல் கடையை பூட்டிவிட்டு சென்ற நிலையில் கடையின் சிசிடிவிகளை உடைத்த மர்ம கும்பல் ஒன்று கடையின் பூட்டை உடைத்து கல்லாவில் இருந்த ரொக்க பணத்தையும் 3 லட்சம் மதிப்பிலான மதுபானங்களையும் சரக்கு வாகனம் வைத்து திருடி சென்றுள்ளனர். கடந்த 7 நாட்களுக்கு முன் செங்கிப்பட்டி சாலையில் அமைந்துள்ள மதுபான கடையில் திருட்டு நடைபெற்ற நிலையில் மீண்டும் மதுபான கடையில் நடந்த கொள்ளை பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிப்பாளையத்தில் முன்னாள் மாணவரிடம் லஞ்சம் கேட்டதாக தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கண்டிப்புதூர் பகுதியில் உள்ள நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் கடந்த 1990ஆம் ஆண்டு படித்த ஜெயவேல் என்பவர் தற்போதைய பள்ளி தலைமை ஆசிரியர் விஜயகுமாரிடம் பள்ளி மாற்று சான்றிதழ் கேட்டுள்ளார். இதனையடுத்து பள்ளி மாற்று சான்றிதழ் பெற தலைமை ஆசிரியர் 6000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் நாமக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தலைமை ஆசிரியரை கைது செய்தனர். இந்த நிலையில் ஜெயவேல் மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்த அனுமதி இல்லை என பள்ளி நிர்வாகம் கூறியதால் பழிவாங்கும் நோக்கோடு பள்ளி தலைமை ஆசிரியர் மீது வீண் பழி சுமத்தியுள்ளார் எனவும் இதுகுறித்து மேல்முறையீடு செய்ய கல்வி சார்ந்த அதிகாரிகளை சந்திக்க உள்ளதாக பள்ளி மேலாண்மை குழு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாபநாசம் அருகே அனுமதியின்றி வெடி விற்பனையில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் கபிஸ்தலம் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட உமையாள்புரம் அம்மன் நகரில் தீபாவளியை முன்னிட்டு எவ்வித முன் அனுமதியின்றி நாட்டு வெடிகள் விற்பனை செய்யப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் சோதனையில் ஈடுபட்ட போலீசார் உமையாள்புரம் அம்மன் நகரை சேர்ந்த ஐயப்பன் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து 41 வெடி மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். தென்காசி மாவட்டம் பிரானூர் பார்டர் பகுதியிலிருந்து குற்றாலம் செல்லும் சாலையில் அந்தோணி என்பவர் நடத்தி வந்த மரக்கடையில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கதவு, ஜன்னல் உள்ளிட்ட மர சாமான்கள் விற்பனை செய்யும் இந்த கடையில் தீ விபத்தால் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீக்கு இரையானது. இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 2 மணி நேரமாக போராடி தீயை அணைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சிக்கு சொந்தமான உரக்கிடங்கில் அருகே இருந்த டிரான்ஸ்பார்மர் வெடித்ததில் தீப்பொறி அங்கு கட்டி வைக்கப்பட்டிருந்த குப்பைகள் மீது விழுந்தது. இதனையடுத்து கொழுந்துவிட்டு எரிந்த தீ தரம் பிரித்து வைக்கப்பட்டிருந்த மக்கும் குப்பைகள் முழுவதும் பரவி எரிந்தது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்தில் தீயணைப்பு தண்ணீர் லாரிகள் தண்ணீரை பாய்ச்சி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் அந்த பகுதியில் சூழ்ந்த புகையால் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் மூச்சுவிட சிரமப்படும் நிலை ஏற்பட்டது. கோவை மாவட்டம் சிறுமுகை மீனவர் கூட்டுறவு சங்கம் மற்றும் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் சார்பில் கட்லா, ரோகு வகை நன்கு வளர்க்கப்பட்ட பெரிய அளவிலான மீன் குஞ்சுகளை ஆந்திராவிலிருந்து போதிய ஆக்சிஜன் வசதியுடன் வாகனங்களில் பவானிசாகர் அணை நீர்த்தேக்க பகுதிக்கு கொண்டுவரப்பட்டன. மேலும் அங்கு சிறப்பு பூஜைக்கு பின் சுமார் 15 லட்சம் கட்லா, ரோகு மீன் குஞ்சுகள் பவானிசாகர் அணை நீர்த்தேக்கத்தில் விடப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக உதவி மேலாளர் ஆனந்தி, மீனவர் கூட்டுறவு சங்க முன்னாள் தலைவர்கள், கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் ஆகியோர் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பழமை ஆர்வலர்
லட்சுமணன் நடத்தி வரும் விண்டேஜ் கார் கேமரா மியூசியத்தை திருப்பத்தூர் பார்வையற்ற பள்ளி மாணவர்கள் நேரில் வரவழைக்கப்பட்டு புறம் தொட்டு அகம் மகிழ்ந்து கண்டுகளித்தனர். மேலும் மியூசியத்தின் நிர்வாக இயக்குநர் லட்சுமணன் பழமையான பொருட்களை தொட வைத்து அதன் சிறப்புகளை எடுத்துரைத்ததுடன் அரிய வகை கேமராக்களை தொட மற்றவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் பார்வையற்ற மாணவர்கள் தொட அனுமதித்ததோடு அதன் சிறப்புகளை எடுத்துரைத்தார். இதுகுறித்து கண் பார்வையற்ற மாணவர்கள் கூறுகையில், தாங்கள் உணர்ந்த பொருட்கள் மிகவும் அதிசயமாக உள்ளதாகவும் சுற்றுலா அளவில் உணர்ந்ததாகவும் தெரிவித்தனர். வண்டி போகாது, அங்கதான் நிக்கும். சும்மா வேணா இங்க வா சொல்றேன். இப்படி வச்சுக்கணும். எப்படி இப்படி வச்சுக்கணும். இது இருக்குல்ல, இது இப்படி பேசணும். எப்படி? ஹலோ, இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.